ஆஸ்திரேலியால விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா நிலம் வாங்கியிருக்கிற ஆதாரத்தை நான் வெளியிடட்டா அப்படின்னு பிரபலம் ஒரு சவால் விட்டிருக்காரு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தன்னோட ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கைக்கு அப்புறமும் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சு வராரு. இதுல விஜய் அவரை அதிகமா விமர்சிக்கிற நபர் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன். இவர் நடிகர் விஜய் மற்றும் அவரோட தமிழக வெற்றி கழகத்தை அவரது பாணியில விமர்சிப்பது நெட்டிசன்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பா இப்படியெல்லாம் கலாய்க்கலாமா அப்படின்னு பலரும் யோசிக்கிற வகையில எல்லாருமே விஜய் அவரை அவரோட கட்சியோட அரசியல் நடவடிக்கைகளும் விமர்சிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா அவர் மேற்கொண்ட பிரச்சாரத்துல பேசும்போது விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து அவர் தெரிவிச்சிருக்க கருத்துக்கு பல பேரும் பகீர் கிளப்பியிருக்காங்க. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு தலைவர் நாயனர் நாகேந்திரன் விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து அவர் சர்ச்சையான விஷயம் பேசினது ரொம்ப பேசுபொருளா மாறுச்சு. இந்த நிலையில இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் விஜய் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில இருக்க அவரோட சொத்துக்கள் சிலவற்றை விற்றாரு அப்படிங்கிற தகவல் இணையத்துல பரவுச்சு. இது தொடர்பா அரசியல் தளத்திலையும் பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. இப்படி இருக்கும்போது இதுக்கு காரணம் தேர்தல் செலவுகளுக்காக அப்படின்னு விஜய்க்கு ஆதரவா பேசினவங்க சில பேர் கருத்து தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தேர்தல் பிரச்சாரத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் நடிகர் விஜய் தனக்கு சென்னையில இருந்து சொத்துக்களை வித்துட்டு ஆஸ்திரேலியால நிலம் வாங்கி உள்ளார் அப்படின்னும் ஆஸ்திரேலியால விஜய் வாங்கியிருக்க நிலத்துக்கு பக்கத்திலேயே த்ரிஷாவுக்கும் நிலம் வாங்கப்பட்டிருக்கணும் தெரிவிச்சிருக்காரு. இதை விஜய் அவர் மறுப்பாருன்னா இது தொடர்பான ஆவணங்களை வெளியிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சவால் விடுத்திருக்காரு. விஜய் மற்றும் த்ரிஷா ஆஸ்திரேலியால நிலம் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம இதை மறுத்தா இது தொடர்பான ஆவணங்களையும் வெளியிடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது அரசியல் தளத்துல புதிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. ஆனா இது தொடர்பா தமிழக வெற்றி கழகமும் நடிகர் விஜயும் இதுவரைக்கும் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அதே நேரத்துல விஜய்க்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சு வர இணையவாசிகள் சாட்டை துரைமுருகன் விஜய் விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிற வன்மத்தோட உண்மைக்கு மாறான தகவலை கைதட்டலுக்காக தெரிவிச்சு வராரு அப்படின்னும் இதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு தமிழக வெற்றி கழகமோ நடிகர் விஜயோ பதிலளிக்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இவரை இப்ப சொல்லியிருக்க விஷயங்கள் மறுபடியும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தீவிரமா விஜய் அவர் ஒரு பக்கம் அரசியல்ல ஈடுபட்டு வந்தாலுமே அவருக்கு தொடர்ந்து த்ரிஷா அவங்கள பத்தின சர்ச்சைகள் சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் த்ரிஷா அவங்க பிரச்சனை, இன்னொரு பக்கம் அரசியல் பிரச்சனைன்னு விஜய் அவரு எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டு இருக்காரு. கடைசியில என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.